வணக்கம் வாங்க. இன்னைக்கு நான் எங்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு ஃப்ரெண்ட் கூட கேம்ப் வரைக்கும் போறேன். கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி உள்ள எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக நானும் வாரேன்னு சொல்லி நாங்க கிளம்பி வந்தாச்சு. ஸோ இதுதான் ஆர்மி கேம்போட கேன்டீன். இங்க கேம்புக்குள்ள ஆர்மி ஆஃபீசர்ஸ், ரிட்டயர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களோட அவங்களுக்கு மட்டும் தான் கார்டு குடுக்குறாங்க திங்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ நம்ம வெளியில வாங்குறது ஒரு ரூ. 10,000க்கு வாங்குற மாரி இருந்தா, இங்க ஒரு ரூ. 5,000க்கு வாங்கலாம். அந்த மாரி தான் சொன்னாங்க. எப்படிடா இருக்கும்? அப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்தேன். அழகா இருந்தது. ஃபிஷ் எல்லாம் நல்ல அழகா செமையா ஃபிஷ் டேங்க வச்சிருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதோ பாருங்க இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள வந்தா வாவ்! ஒரு டெம்பிள் மாதிரி ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. அழகா இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. 2, 3 ஃபோட்டோஸ் கூட நான் இதுலேருந்து எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. நெறையா ட்ராலீஸு, பேக்ஸு, ஸ்கூல் பேக் அந்த மாரி நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. எல்லாமே ரேட்டு ரொம்ப கம்மியா இருந்தது. நான் எதுவுமே ஆக்சுவலி வாங்கல. நான் அவங்க கூட சும்மா தான் வந்தேன். எப்படின்னா, இதுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக மட்டும் தான் நான் வந்தேன். எந்த ஒரு போர்டு அந்த மாரி எதுவுமே கிடையாது. நாங்க பாட்டுக்கு போனோம். திங்ஸ் எல்லாம் எடுத்தோம். பில் போட்டு வெளியில வந்தாச்சு. கொஞ்சம் வெயில் அதிகமா இருந்தது. தலைவலி இருந்தது. ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பக்கத்திலேயே வந்துட்டு ஒரு ஜூஸ் ஷாப் இருந்தது. இங்க வந்து ஒரு லைம் சோடா அண்ட் அவங்க வந்து ஒரு லைம் ஜூஸ் ஆர்டர் பண்ணாங்க. அப்புறம் ஒரு வெஜ் கட்லெட்டு, ஒரு எக் பப்ஸு அண்ட் ஒரு பட்டர் பன் இத ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நேரா எனக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வர வேண்டியதா இருந்தது. நான் நேரா இங்க வந்துட்டேன். இங்க ஆக்சுவலி வந்து கேமரா அலோட் கிடையாது. அதனால தான் எனக்கு ஃபுல்லா வீடியோ போட முடியல. எனக்கு எதுக்கு வந்தேன்னா, எனக்கு அட்ரஸ் சேஞ்ச் இருந்தது. எனக்கு பெங்களூர் அட்ரஸில தான் பாஸ்போர்ட்டு. ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்தேன். அதெல்லாம் முடிச்சு நேரா இந்தியன் காஃபி ஹவுஸுக்கு சாப்பிட வந்தோம். சாப்பிடோன்னா லைட்டா ஏதாவது கட்லைட், டீ அந்த மாரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி வந்தது. இது எந்த இந்தியன் காஃபி ஹவுஸ்னா, நம்ம ஆட்டுகால் டெம்பிள் அதுக்கு பக்கத்தில தான் இருக்கு. இங்க அரங்கேற்றம் நடந்துட்டு இருந்தது. அங்க போய் பார்க்கணும்னு இருந்தது. ஆனா வேண்டாம், நம்ம ஏதோ ஃப்ரெஷ்ஷா இல்லன்னு சொல்லி நாங்க உள்ள போகல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா சாமி கும்பிட்டு தூங்க போறேன். ரொம்ப டயர்டா இருக்கு. பாய்.